வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக சொல்கிறார், எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. துல்லியமாக கணிக்கக்கூடிய கருவிகள் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? விழுப்புரத்தில் ஒரே நாளில் 47 சென்டிமீட்டர் மழை. இப்போ நீங்கள் அதிக கனமழை என்றால் அதுக்கு என்ன அளவு? உண்மையிலே 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று அறிவித்தால் கூட என்ன பண்ணலாம்? அரசாங்கம் அங்கே இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற மக்களை மேட்டு பகுதிக்கு அழைத்து வரலாம், இல்லை பள்ளிக்கூடத்தில் காலேஜில் ஸ்கூலில் தங்க வைக்கலாம். இதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதையே நீங்கள் கணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, அதாவது மித கனமழை இதுக்கெல்லாம் ஒரு அளவு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ மழையை இதில் பிரிச்சுக்கூடாது. 10 சென்டிமீட்ரு, 20 சென்டிமீட்ரு, 20 சென்டிமீட்ரு அப்படிலாம் பிரிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 25 கிளாஸிஃபிகேஷன் வைக்கணும். ஏன்னா ஒரு மாடியில் இருக்கவங்களுக்கு அதிக கனமழைக்கும் இந்த கூவாத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மிதமான கனமழைக்கும் வித்தியாசம், பெரிய வித்தியாசம். மிதமான கனமழைக்கு இவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும், அதிக கனமழைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிடிக்ஷன் பஞ்சாங்கத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எதுக்கு சயின்ஸுன்னு தான் சொல்லுவேன். பஞ்சாங்கத்தில் இந்த இதுவுமே இல்லாமல் வெறுமனே பிளானட்டரி பொசிஷனு, அப்புறம் போன மழை பீரியடு, அந்த கல்பம் வச்சு அவங்க ஒரு ஓவரால் ஒரு ஓல்டு டேட்டா வச்சுருக்காங்கல்ல. ஓல்டு டேட்டானா ஒரு 500 வருஷம் எழுதிட்டு இருக்காங்கல்ல அந்த பஞ்சாங்கத்தை, அதை வச்சு தான் அவங்க போடுவாங்க. அந்த 60 வருஷத்துக்கோட அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு மழை பலன் ஒன்று உண்டு. இதை வச்சுலாம் அவங்க எழுதுகிறாங்க. அதில் க்ளவுடு பொசிஷனை அவங்க பார்க்குறாங்க. அந்த கல்பம்ங்கிறது க்ளவுடு பொசிஷன், சரியா? அந்த கர்ப்பத்தில் வர்றது இந்த ஜனவரி டிசம்பரில் தான் வரும். அதை வச்சு தான் அவங்க ப்ரிடிக்ட்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு குட்டி சயின்ஸ் இருக்குதுன்னு நான் ஒத்துப்பேன். இன்றைக்கி நம்ம இருக்கிறதுல நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹானஸ்ட்டாக 50% தான் நான் சொல்கிறேன், 50% தான் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஒத்துக்குதான் தெரில. ஏன்னா நான் 100% சயின்டிஃபிக் ஏஜென்சினா உங்களுடைய லிமிட்டேஷனே 50% தான். நீங்கள் தலையில்னாலும் 50% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இந்த ரெயின்ஃபால். அப்போ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை மேக்ஸிமம் வச்சுட்டு, ரெண்டாவது வெரைட்டி ஆஃப் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த புயல் என்ன பிரச்சனை, நாமளாக எல்லா புயலுமே அதிவேகத்தில் கரையை நோக்கி வரும். கரை வந்தோன்னே இறந்து அது காற்றாக மாறி டெசிபேட் ஆகி போயிடும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க எனர்ஜி. ஒரு கடலில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹீட் பாயிண்ட் தானேங்க, அந்த ஹீட்டு வந்த உடனே ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னால் அதுக்கு ஒரு தியரி இருக்குது, கிளாக் வைஸு கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு. அப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த சுற்ற ஆரம்பித்து அந்த எனர்ஜி தண்ணியில் இருக்க வரைக்கும் எனர்ஜி ஜாஸ்தி. கரை வந்தோன்னா முடிஞ்சிடும். பெரிய புயல்களே சொல்கிறேன் இது. ஆனால் வித்தியாசமான ஒரு காற்று கடல் வரைக்கும் நின்றுச்சு, ரொம்ப நேரம் ஸ்டேஷனே நின்றுச்சு. அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது இன்டீரியர் பார்ட்டில் அதிகமான க்ளோடை கொண்டு போய் அங்கே ரெயின் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுதான் எல்லாருக்கும் புரியல. நீங்கள் பெஞ்சல் புயல் கரையை கடந்து விடும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை சொல்லிட்டாங்க. ஆனால் பாண்டிச்சேரி பகுதியில் கரையை கடக்கலை, அங்கே நிற்குது. நிலப்பகுதிக்கு பக்கத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் அங்கே நிற்குது. கரை கடந்து விடும் என்று சொன்ன பிறகும் கடக்கலை. அப்போ அது கணிப்பு தவறா, இல்லை அது நம்ம இயற்கையை ஒரு லெவலுக்கு மேலே கணிக்க முடியாது. ஆனால் அந்த கணிக்க முடியாததுக்காக நீங்கள் பஞ்சாங்கம் மாரியும் கணிக்கக்கூடாது. நீங்கள் அப்பர் சர்க்குலேஷன் அவங்க பிடிக்கலன்னு நான் பார்க்குறேன். அதுதான் நம்ம திரும்பி சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த புயல் இப்போ கிராஸ் ஆகி இப்போ கேரளா டச் பண்ண போகுது. இப்போ கேரளாவிலேருந்து நான் ஒரு ஜாகிரஃபர் கிடையாது, சப்ஜெக்ட் வச்சு சொல்கிறேன். அரேபியன் சீயை தொட்டுச்சு வச்சுங்களேன், இது திருப்பி ஒரு கடினமான புயலாக மாறி சீக்குலேருந்து அடுத்த லேண்டை நோக்கி ட்ராவல் பண்ணும். லேண்டை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் கான்செப்ட். ஸ்ரீலங்காவில் இருக்கும் சின்ன சின்ன ஐலண்டில் கடல் அந்த பக்கம் இருந்து புயல் லேண்டை கிராஸ் பண்ணி அடுத்த கடலில் திருப்பி புயலாக கண்டினியூ பண்ணும். இது சின்ன ஐலண்டில் உண்டு, இவ்வளோ பெரிய லேண்டில் நார்மலாக இருக்காது. ஸோ இவங்களால் இதை சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை அவங்க பண்ணணும். அப்பர் சர்க்குலேஷன் பிடிக்கணும். அதிகமான இப்போ சென்னைக்கு 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க, சவுத்துக்கு 3 வைக்கிறாங்க. இவ்வளோ பேர் சவுத்தில் இப்போ திருநெல்வேலி எப்படி அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும் வெறும் 3 வச்சுக்கிட்டு 14 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு? ஸோ இதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா இன்னொன்று ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% க்ளோஸராக வரணும் ப்ரிடிக்ஷன். அதாவது இப்போது மழை மெட்ராலஜிக்கல் 50% தான் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் மொத்தமாக குழப்பம் வந்துடுது ஒன்று. சரி, இப்போது மெட்ராலஜிக்கல் அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி புயல் உருவாகுது, மழை அதிக கனமழை பெய்யும்னு. ஆனால் ஒரே நாளில் அளவு கடந்த மழை ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓகே, 20 30 போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 40 பெய்யுது. இப்போ அரசாங்கங்கள் எதை வந்தாலும் சமாளிப்போம்னு சொல்லிட்டு இப்போ சிக்கி தவிக்குது. இப்போ அரசாங்கங்கள் என்ன செய்யணும், எதிர்க்கட்சிகள் என்ன செய்யணும், இது அரசியல் ரீதியான கேள்வியாக வச்சுங்களேன்.
அதாவது அரசியல்வாதிகள் கூட்டத்தில் மேடையில் சொல்ல வேண்டிய டயலாக் தான் அது. நாங்கள் ஏன்னா அவங்களே தைரியம் இல்லாட்ட மக்கள் பயந்துருவாங்கன்னு மழை சென்னைக்கு எந்த மழை வந்தாலும் நாங்கள் இப்போ சந்தித்துக்கொள்ளலாம், மழை உங்களை சந்திக்கவும் இல்லை. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த கடல் ரீஜன்ஸ் எல்லாமே டெல்டா ரீஜன்ஸ் தான். எங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் பெய்கிற எல்லா தண்ணியுமே கடலில் போய் சேர வேண்டிய கட்டாயம். எவ்வளோ நேரத்துக்குள்ளே? ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா ரிவருமே ஒரு காலத்தில் ஓடும்போது இப்படி தான் ஓடும், சரியா? மழை அதிகமாக வந்துச்சு, அந்த ரிவர் என்ன பண்ணும், இப்படி பிரியும். தண்ணி ஹைட்டு ஏற ஏற ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஏன் டெல்டா ரீஜன் சொல்கிறோம்? ஒரு காலத்தில் காவிரியில் வெள்ளம் வந்தால் என்டையர் தஞ்சாவூர் திருவாரூர்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போகும். இதுதான் கேஞ்சட்டிக்லேயும் கங்காலேயும் தான். அப்போ இங்கே ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது உங்களுக்கு அங்கே தடுப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஒரு அடியில் ஓடி கடலுக்கு போய் சேர்ந்துடும் அந்த ஸ்பீடில். நீங்கள் இப்போ சென்னையில் சிமெண்ட் வீடுகளை கட்டிட்டோம், எல்லாமே ஒவ்வொரு வீடு ஒரு டேம் மாரி. ஸோ ஒரு 5000 ஸ்கொயர் மீட்டர் 10,000 ஸ்கொயர் மீட்டரில் ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய ரிவர் வாட்டரை 500 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுக்குள்ளே அனுப்புகிறீங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு அடி போக வேண்டிய தண்ணி ஒரு 10 அடி மேலே ஏறும். ஸோ நேச்சுரலாக அது இந்த டைம் அட்லீஸ்ட் செம்பரம்பாக்கம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. செம்பரம்பாக்கம்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. முன்னாடி 2015 செம்பரம்பாக்கத்தை விட்டுட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா டேமில் என்ன பிரச்சனைனா, தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது அங்கே ஒரு 20 சென்டிமீட்டர் பெஞ்சு வச்சுங்க, நீங்கள் டேமை ஃபுல் ஸ்பீடில் திறந்து விடணும். ஃபுல் ஸ்பீடில் திறந்தோன்னா பக்கத்தில் இருக்க எல்லா வாட்டரும் ஏறிடும். 2015 சைதாப்பேட்டை எல்லா டி நகர் எல்லாம் தண்ணிலாம் வராத இடத்துல தண்ணி வந்துச்சு. ஏன்னா டேம் வாட்டர் பயங்கர ஸ்பீடாக கியூசெக்ஸ் திறக்கும் போது நேச்சுரலாக ஃப்ளட்டிங், பக்கத்தில் ஃப்ளட்டிங் வந்துடும். ஸோ இவங்க என்ன, இப்போ நம்ம இனிமேல் பில்டிங் இடிக்க முடியாது, ரிவர்ஸை டீப்பன் பண்ண முடியல, சஃபிஷியன்ட் வாட்டர் கேனலை க்ரியேட் பண்ணலை, சிட்டிக்குள்ளே ஸ்டாம் வாட்டருமே பண்ணல. இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி பெருசாக தெருவில் ஓடாது. ஏன் ஓடாதுன்னா, சிங்கப்பூர் சின்ன கண்ட்ரி, பவர்ஃபுல் கண்ட்ரி, ரிச் கண்ட்ரி. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அங்கே 50-60 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஆவரேஜாக தமிழ்நாடு மாரி இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட்டு ஒரு 4-5 டைம் 4-5 டைம்ஸு மழை பெஞ்சாலும் தண்ணி போகிற அளவுக்கு ஸ்டாம் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மழைநீர் வடிகால் வாய்கள் வந்து அவ்வளோ அகலமானது. ஒரு 200 சென்டிமீட்டர் பெஞ்சாலும் தண்ணி ஒரு 2-3 மணி நேரத்தில் இதாகிடும். இப்போ ஆளானப்பட்ட ஸ்பெயின் டெவலப்டு கண்ட்ரி, அங்கேயே ஒரு 210 டெத்து இப்போ ரீசெண்டாக மட்டு. ஏன்னா ரெயின் பெய்யாத இடத்துல பெஞ்சதுனால ஃபுல் சகதியை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளே விட்டு நிறைய பேர் மாட்டி 200 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அங்கேயுமே ப்ரிடிக்ஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்கு. அதான் நான் 50% சொல்கிறேன். ஆனால் சிங்கப்பூரில் ப்ரிடிக்ஷனே ஃபெயில் ஆனாலும் அவன் பயப்பட மாட்டான். 400 சென்டிமீட்டர் பெஞ்சு அங்கேயே ஃப்ளட் ஆகலாம். 4 மடங்கு 5 மடங்கு பண்ணாலும் தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கான வசதி இருக்குது.